இந்தியாவில் தோன்றிய யோகா கலையை உலகறியச் செய்யும் வகையில் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் உலக யோகா தினமான இன்று நாடு முழுவதும் ஏன் உலகளாவிய அளவில் இன்று சேலம் செவ்வாய்ப்பேட்டை சிவகுரு யோகாசன சாலை சார்பாக சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சி பயிலும் மாணவிகளான கிருத்திகா மற்றும் அஹானா ஆகிய 2 பேர் பல்வேறு யோகாசனங்களை செய்து சாதனை புரியும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருக்கோவிலில் உள்ள 1860 திருப்படிகளில் லட்சக்கணக்கான யோகா ஆசனங்களில் தங்களால் இயன்றதை செய்து முயற்சிக்கும் சாதனையே இது. அதன்படி யோகா ஆசிரியர் முரளி தலைமையிலான சிறார்கள் முதற்கண் கோப கொண்ட பெருமாளை வணங்கியதோடு பெற்றோர்களின் ஆசி பெற்று குருநாதரின் முழு ஆதரவுடன் இந்த சாதனையை முயற்சியை தொடங்கி வெற்றிகரமாக 3 மணி நேரத்திற்கு உள்ளாகவே முடித்தனர் என்பது வியப்பில் ஆழ்த்தியது. ஒவ்வொரு படிகளிலும் ஒவ்வொரு ஆசனங்கள் உடலை வில்லாய் வளைத்து சிறார்கள் செய்த அந்த ஆசனங்கள் பிரமிக்கும் வகையில் அமைந்திருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. பதஞ்சலி சித்தரால உருவாக்கப்பட்ட இந்த யோக கலை உலகம் பூரா இன்னைக்கு நல்ல நிலையில வந்திருக்கு. எல்லாரும் ஆரோக்கியம் பெறணும். நல்ல நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் இந்த யோகா நமக்கு கொடுக்கும். இந்த நேரத்துல இந்த மாணவிகள் என்னோட மாணவிகள் 2 பேர் வந்து இந்த கொப்பக்கொண்ட பெருமாள் கோயில் உள்ள மலை மேல 1800 படிக்கட்டுலையும் ஒவ்வொரு படிகளும் படியில ஏறி மலை ஏறி சாதனை புரிய போய்க்கிறாங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு. இது போல எல்லா குழந்தைங்களும் ஏதாவது ஒரு சாதனை பண்ணி நம் நாட்டுக்கு பெருமை சேர்த்தணும்னு நன்றி. பல்வேறு ஆசனங்கள் இருக்கு. அதுல வந்து யாருக்கு என்ன ஆசனம் முடியுமோ அந்த ஆசனம் பண்ணலாம். ஒவ்வொரு ஆசனத்திலையும் ஒவ்வொரு நன்மைகள் வந்து இருக்கு. இந்த ஆசனங்கள் வந்து முறையான ஆசிரியர்களை வந்து நம்ம பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அவங்களோட நம்ம சேர்ந்து செய்யும் பொழுது நிறைய மருந்து மாத்திரையை நம்ம குறைச்சிக்கலாம். உடல் ஆரோக்கியம் பெறலாம். நம்ம நோயிலிருந்து காத்துக்கலாம். உடல் ஆரோக்கியம் பெறலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னா மருந்து இல்லாத ஒரு மருத்துவம் இது. நம்ம மருந்து சாப்பிட தேவையில்லை. அந்த காலத்துல சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மருந்து மாத்திரைலாம் சாப்பிடல. இயற்கை உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உணவு பழக்கமும் நல்ல உடற்பயிற்சி அதெல்லாம் இங்க கிடைக்குது யோகாவில். அதுதான் என்னுடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 87 வயசு ஆகுது. சோமசுந்தரன் சொல்லிட்டு அவர் இன்னமும் ஆரோக்கியமா நல்லா யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதே போல யோகா மாஸ்டர் எல்லாமே 90 வயசு 94 வயசு இந்த மாதிரி ஆரோக்கியமா யோகா சொல்லி கொடுத்து அவங்களும் அந்த மாணவர்களும் அந்த மாதிரி ஆரோக்கியம் பெறணும்ட்டு அவங்க யோகா சொல்லி கொடுக்குறாங்க. அது போலதான் நானும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய நலத்திட்டங்களை அறிவிக்கணும், மக்களை விடல போய் சேரணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். உங்க பேர்? என்னோட பேரு முரளி. நான் சிவகுரு யோகாசன சாலை செவ்வாய்ப்பேட்டையில் என்னோட கிளாஸ் இருக்கு. அங்க என்னோட மாணவ குழந்தைங்களுக்கு நான் பயிற்சி அளிச்சுட்டு வந்தேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜிஹனா. சேலம் சுவாசம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நான் கொப்பக்கொண்ட பெருமாள் கோவில் மலை மீது யோகாசனம் பண்ணிக்கொண்டே மலையேற போகிறேன். என்ன மாதிரி நீங்களும் நல்லா யோகா பண்ணணும், நல்லா படிக்கணும், பெற்றோர் சொல்லி பேச்சு கேட்டு நடக்கணும். அப்படி என்று என் மாஸ்டர் சொல்வாரு. சிவகுரு யோகாசன சாலை முரளி மாஸ்டர் சர்வதேச யோகா தினத்தை அறிவித்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு நன்றி. யோகா செய்யறதுனால என்ன பலன்? யோகா செய்யறதுனால நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அப்புறம் நல்லா முதுகு ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். பேர் தித்திகா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஜெயராம் ஸ்கூல்ல படிக்கிறேன். சர்வதேச யோகா தினம். நான் அதனால வந்துட்டு இங்க வந்து மலை ஏறி நான் ஒவ்வொரு படியிலையும் ஆசனா செஞ்சு சாதனை பண்ண போகிறேன். 1860 படிகள். நான் வந்து ஏன்னா இது உடல் ஆரோக்கியமா இருக்கும், மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா படிக்க முடியும், பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சுத்தி இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து நீங்களும் இந்த மாதிரி யோகா பண்ணணும், சாதனைகள்லாம் செய்யணும், நீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், பெற்றோர் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும். எங்க மாஸ்டருக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நம் நாட்டில் பிரதமர் மோடி ஐயாவுக்கு நன்றி. என் பேர் தித்திகா. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல்.